விட்டுட்டா. ஐயோ ஆண்டி உங்க மக வருத்த விட்டுட்டாளோ? ஆமாம்மா, ரொம்ப நேரம் ஆயி நீங்க யாருமே வரல பத்தியலா. அதான் அவ ரெடி ஆகி உட்கார்ந்துருந்தாளா, ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டா. என்னம்மா என்னைய அவியலுக்கு பிடிக்கலையோ அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தா. சீச்சி, உங்க பிள்ளை எப்படி பிடிக்காம போவோம்? என்ன அழகா இருக்கா, எங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது எங்க பிசாண்டி இருக்கா பத்தியில அந்த பக்கத்துல இருக்கா பாருங்க, தலைமுடி வாரவே மாட்டா இவியதான். இவிய கொஞ்சம் சீரியஸ் ஆகிட்டாவே, அதான் வரதுக்கு லேட் ஆகி போச்சா, நாளைக்கு போமே நிறுத்திட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு முன்னுக்கூட்டியே தெரியும்ல, ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கலாம். நாங்களும் இதனாலதான் லேட் ஆகுது போல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்போம். ரொம்ப நேரம் ஆயிட்டே அப்படின்னு நினைச்சிட்டு நாங்களா போன் போட்டு கேட்ட பிறகுதான் சொல்றீங்க. அதான் கொஞ்சம் மனசு வருத்தமா போச்சு. ஆண்டி பிசாண்டி எங்க அம்மைக்கு சம்மந்தி பத்தியலாம் அவிய சீரியஸ் ஆனதும் எங்களுக்கு எல்லாருக்கும் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவியலுக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பார்த்துட்டே நின்னமா நேரம் ஆகி போச்சு. அந்த பதட்டத்துல தான் போன் பண்ணி கூட சொல்ல முடியல பாத்துக்கிடுங்க. சரிம்மா. ஏக்கா இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்ல. இந்த ஏழை எளியவர்களுக்கு நான் செஞ்ச உதவியால அந்த புண்ணியத்துல நான் காப்பாத்தப்பட்டுட்டேன். மின்கரி அப்படி என்ன ஏழை எளியவர்களுக்கு நீ உதவிட்டா? வானரு அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது வானரு. இந்த சீலுப்பா ரூபாய் இல்லாம கஷ்டப்படும் போது நான் தானே அவளுக்கு கடைசியா இருக்க மீனை கொண்டு போய் கொடுத்தேன். இதெல்லாம் ஏழைக்கு உதவுறது தானே வானரு. அந்த புண்ணியம் தான் என்னை காப்பாத்திருக்கு. ஓ என்னம்மா என்னாச்சு? அது ஒண்ணு இல்ல ஆண்டி, இந்த பிசாண்டி கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு எல்லாம் கொட்டாய் விடியாவே. சரிம்மா. ஏக்கா உங்களுக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டுமா? உடம்புக்கு வேற சரியில்லைன்னு சொல்றிய, சாப்பிடுறீங்களா? நீங்க இந்த எண்ணெய் பதார்த்தம், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வாயு ஐட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது பார்த்துக்கிடுங்க. அதை சாப்பிடுறதுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் அதிகமாகுது. கொட்டாவி கூட அதனாலதான்க்கா வரோம். நீங்க வாயு ஐட்டத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிடுங்க. வயசு வேற ஆகுது பத்தியல, அதனால உப்பு காரம் புளி எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிடணும் இந்த மாதிரி நேரத்துல. அதெல்லாம் கொஞ்சம் குறைச்சி சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு கொஞ்சம் நல்லது. ஆண்டி அதையும் கேக்குறியே, எங்க பிசாண்டி இருக்கா பத்தியெல்லாம் மீன் வியாபாரம் பண்ணியாவே, அதனால தினம மீன் குழம்பு வச்சிருவோம். உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் தூக்கலாவே போட்டு சாப்பிட்டு விடுவாவே. அதான் இப்படி பிரஷர் மண்டைக்கு ஏறிவே நிக்குது. அப்படியா? உருளைக்கிழங்கு ஐட்டமா சாப்பிட்டதுனால வாய்வு அதிகமாகி நெஞ்சு வலி வந்துட்டுன்னு சொன்னாவே. அது எல்லாம் மொத்தமா வந்துட்டு அப்படி வந்ததுனால என்ன பண்றேன்னு தெரியாம ஊழ விட்டுட்டு கிடந்தாவே. சுருக்கமா சொல்ல போனா இழுத்துட்டு கிடந்துச்சு. எங்க பேர் மாவுல வந்தா நினைச்சிட்டு இருந்தேன். அவிய மகளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கேன்னு சொன்னா உடனே முழிப்பு வந்துட்டு. ஓ அப்படியா? அந்த மன கஷ்டம் தான் மனசுக்குள்ள போட்டு அழுத்திக்கிட்டு இருந்திருக்குமா இருக்கும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கலன்னா என்ன இருந்தாலும் மனசு கஷ்டப்படதானே செய்யும். ஆமாமா சரியா சொன்னியே. இப்போ பிசாண்டி நல்லதா இருக்காவ, எண்ணத்தை குடுத்தியல்னாலும் தும்பாவே. இருந்தாலும் கொஞ்சம் பார்த்துதாம்மா அவி இனி சாப்பிடணும். ஒரு தடவை பிரச்சனை வந்துட்டு பாத்தியா, அதனால வீட்டு சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடணும். ரொம்ப வேலைலாம் செய்ய விடக்கூடாது. நல்லா பார்த்துக்கிடுங்க. அது அவி வேலை ஒண்ணு செய்யறது கிடையாது.
கூட்டிட்டு வரேன். எப்பாடா பூவை வச்ச உடனே கல்யாணத்துக்கு நாளை குறிக்க சொல்லிடணும். சீக்கிரம் கல்யாணம் முடிஞ்சாதான் நம்ம கைக்கு 1 லட்சம் ரூபாய் வரும். ஏம்மா சரோஜா, என்னம்மா? அந்த பூவை எடுத்து பொண்ணு தலையில வைமா. சரிம்மா வைக்கே. வானரி நல்லா யோசிச்சுட்டு பூவை வைங்க. பிசாண்டி பூவை கேட்க எதுக்கு யோசிச்சுட்டே இருக்கணும்? அப்படியே எடுத்து வைக்க வேண்டியதானே? சரி வைங்க. எப்படியோ பூ வைக்கிற ஃபங்க்ஷன் நல்லபடியா முடிஞ்சது. அடுத்து என்ன? சாப்பாடு தான். வாங்க எல்லாரும் சாப்பிட போவோம். சாப்பாடு எல்லாம் தயாரா இருக்கு. சாப்பிடுறதெல்லாம் இருக்கட்டும். பேச வேண்டியதெல்லாம் கொஞ்சம் தெளிவா பேசிருங்க. தங்கச்சி என்னமா பேசணும்? இல்லக்கா இது வரைக்கும் ஒண்ணுமே பேசல. இனியாவது பேசணும்ல. ஏத்தே பிசாண்டி போய் ஓரமா உட்கார்ந்து பேசிட்டோம். நம்ம சாப்பிட போவாங்க. அம்மா நீ உள்ள போமா, போய் ரூம்ல இரு. வானரி நீங்க இது வரைக்கும் ஒண்ணுமே கேட்கல. அவியல ஒண்ணு செய்யறேன்னு சொல்லவே இல்ல. இப்படி திடுதிப்புன்னு பூ வச்சிட்டியே. இப்பயாவது கேளுங்களா என்ன செய்வாவ செய்ய மாட்டாவன்னு. அது வந்து பிசாண்டி எங்க அம்மா எதுவுமே கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டா. அவிய பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ செய்யட்டும்னு சொல்லியாச்சு. அதனால நானும் எதுவுமே கேட்க போறதில்ல பிசாண்டி. சாமந்தி கட்டையோ நேட்டையோ எதா இருந்தாலும் இப்பயே பேசிரணும். வேற அத தரல இத தரல நீங்க நினைக்க கூடாது. ஆவியெல்லாம் அதிகமா செஞ்சிட்டோமான்னு ஃபீல் பண்ணிர கூடாது. அதனால கட் அண்ட் ரைட்டா இப்பயே எதா இருந்தாலும் பேசிருங்க. என்னலாம் கேட்கணும் வேணா யாட்ட சொல்லுங்க, நானே பேசிறேன். இல்ல சமந்தி, அவிய பிள்ளைக்கு என்ன செய்யாமலே விட்டுருவாவ. அன்னைக்கு சமந்தி வந்து சொன்னாவ நல்லா செய்வாவன்னு. அவிய இஷ்டத்துக்கே செஞ்சுட்டு போட்டோம். எனக்கு கேக்குறதுக்கு எதுவும் இல்ல. என் வீட்லயே எல்லா பொருளும் இருக்கு. அவிய இஷ்டத்துக்கு அவிய மகளுக்கு என்ன வாங்கி கொடுக்கணும்னு நினைக்காவளோ, எவ்வளவு நகை போடணும்னு நினைக்காவளோ செஞ்சுட்டு போட்டோம். எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எவ்வளவு செஞ்சாலும் எப்படி செஞ்சாலும் நாங்க எதுவா இருந்தாலும் ஏத்துக்கிடுவோம். எங்க வீட்லயும் ஒரு குறையும் இல்லல்ல. எங்க வீட்டுக்கு வர பிள்ளைக்கு நாங்க நல்லா செய்வோம். சாரிதான் சம்மந்தி, இருந்தாலும் அவிய கிட்ட என்ன செய்வீனாலும் கேட்டுக்கிடலாம்ல. ஏக்கா நீங்க பயப்படாதீங்க, அதெல்லாம் நாங்க நல்லா செய்வோம். 100 பவுனுக்கு மேலதான் எங்க பிள்ளைக்கு போடுவோம். அப்புறம் எங்களுக்கு வரப்ப இந்த வீடு அவளுக்கு தான். மாப்பிளைக்கு வேணும்னா சொல்லுங்க, ஒரு கார் கூட வாங்கி தந்துறியோம். ஆண்டி கார்ல எங்ககிட்டே இருக்கு ஆண்டி. என் தம்பி தான் ஓட்டிட்டு தெரியா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஆண்டி. உங்க பிள்ளைக்கு உங்களுக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ அதை மட்டும் கொடுங்க போதும். சரிம்மா, அவியல பயப்படாம இருக்க சொல்லுங்க. நாங்க நல்லா தான் செய்வோம். எங்க பிள்ளைக்கு ஒரு குறையும் இருக்காது. கல்யாண செலவுக்கு உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, ஒரு 20 லட்சம் ரூபாய் இல்ல 25 லட்சமா தந்துறியோம். சரி, அதுவும் உங்க பிள்ளைக்கு கொடுக்க வரையே கொடுத்துருங்க. நாங்க தாலி வேற தங்கத்துல தானே கட்டுவோம். புடவை எடுக்கணும், எல்லாத்துக்கும் செலவுக்கு ரூபா தேவைதான். நிச்சயம் பண்றேன்னுக்கே ரொக்கத்தையும் தந்துருங்க. சரிம்மா தந்துருவோம். எம்மாடி மாறுமாவளே, ஏதுக்கு இன்னொரு நாள் தனியா வந்து நிச்சயம் பண்ணிக்கிட்டு? அதான் தட்டு வரிசை எல்லாம் இன்னைக்கே கொண்டு வந்துட்டு எல்லாம் இன்னைக்கே ஒரு தட்டு எடுத்து அவிய கையில கொடு. பாதலுக்கு அவிய ஒரு தட்டு எடுத்து வாங்க கையில தரட்டும். தட்டை மாத்தின மாதிரி ஆச்சு, நிச்சயமா முடிஞ்ச மாதிரி ஆச்சு. என்ன சொல்லியா? அடி எப்படி சரி வரும்? மாப்பிள்ளை வரணும்ல. எம்மா என்னைய பொண்ணு பார்க்கிறதுக்கு என் மாமியார் தான் வந்தாவே. தாலி கட்டும்போது என் புருஷனையே நான் பார்த்தேன். அதெல்லாம் அந்த காலம். இல்லம்மா எனக்கு அப்படிதான் நடந்துச்சு சொல்லி. அதெல்லாம் அந்த காலத்துல என்ன வேணாலும் நடந்திருக்கலாம். சகிச்சிட்டு வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்த காலத்துல அப்படி கிடையாது. மாப்பிள்ளையும் பொண்ணையும் ஒன்னா உட்கார வச்சு போட்டோலாம் எடுக்காவ. பூ வைக்கிறதுக்கே மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரல. அப்படி இருக்கும்போது நிச்சயத்துக்கு மாப்பிள்ளை இல்லாம தட்டை மாட்டிட்டு போனா நல்லா இருக்குமா? நிச்சயத்துக்கு மாப்பிள்ளைய கூட்டிட்டு வரணும். முக்கியமா என் தங்கச்சி குடிசி மரியாவை கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு என் தங்கச்சியை நான் போய் கூப்பிட்டேன். அவளுக்கு உடம்பு சரியில்லாதனால வர முடியாதுன்னு சொல்லிட்டா. அதனால இன்னைக்கு நிச்சயம் பண்ணாண்டா. இன்னொரு நல்ல நாளா பார்த்து பண்ணிக்கிடுவோம். சம்மந்தி அத்தை சொல்றதும் சரிதானே. பெரியவிய என் மகனும் வரணும், அப்பதான் நல்லா இருக்கும். எல்லாத்தையும் தனித்தனியா பண்ணி பார்க்கணும்னு தான் நான் ஆசைப்படுவேன். இது பூ வைக்கிற ஃபங்க்ஷனாவே இருக்கட்டும். நிச்சயத்தை இன்னொரு நல்ல நாளா பார்த்து வச்சுக்கிடலாம். ஆண்டி 12ஆம் தேதி நாள் நல்லா இருக்குன்னு சொன்னா அந்த நாளிலே வச்சிடுவோமா? ஐயோ அன்னைக்கு அமாவாசை பௌர்ணமியா மட்டும் இருந்துட கூடாது. ஏன்டி எதுக்கு இப்படி பதறிய? அது ஒண்ணு இல்லம்மா, நல்ல நாளா இருக்காது பத்தியா, அதனால சொல்லியா? இல்ல இல்ல, அமாவாசை இல்ல பௌர்ணமி இல்ல. அப்படினா வச்சிரலாமா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. சரி ஆண்டி, அன்னைக்கே நிச்சயத்தை வச்சிருவோம். சரிம்மா, ஆள் நிறைய வருவீங்கன்னா சொல்லிருங்க, மண்டபத்துல வச்சிரலாம். ஏன்னா எங்க சொந்தக்காரங்களும் கொஞ்சம் பேர் வருவாவே. இடம் பத்தாம கடந்து கஷ்டப்படுற மாதிரி ஆயிடக்கூடாது. அதுக்கு தான் சொல்லியே, நீங்க எவ்வளவு பேர் வருவீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க பாத்துருவோம்.
மண்டபமானு. இல்ல இப்படி ஒரு 10-15 பேர் தான் வருவீன்னா வீட்லயே வச்சிரலாம். ஆண்டி பொண்ணு பார்க்கக்கே கொஞ்சம் பேர் வந்திருந்தாவ. நிச்சயம் சொன்னாச்சுன்னா ஊரே கிளம்பி வந்துரும். அதனால சின்னதா ஒரு மண்டபமே பிடிச்சிருங்க. சரிம்மா, நீ சொன்ன மாதிரி மண்டபமே பிடிச்சிரியும். அப்புறம் இந்த சாப்பாடெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டா அதுக்கேற்ற மாதிரி செஞ்சிருவோம். எவ்வளவு பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சா கொஞ்சம் நல்லா இருக்கும். அவ்வளவு பேருக்கு சாப்பாடு கரெக்டா ஏற்பாடு பண்ணிடலாம். ஆண்டி இங்க உட்காந்துட்டு எவ்வளவு பேர்னு இப்ப யோசிச்சு சொல்ல முடியுமா? அங்க போய் யோசிச்சு ஆற அமர பேசி எடுத்து சொல்லி. சரிம்மா, சாப்பாடு என்ன வெஜ்ஜா இல்ல நான்வெஜ்ஜா? அதையுமே நான் பிறவு சொல்லியேனே, கலந்து பேச வேண்டி இருக்குல்ல. நீங்க அதுக்குள்ள நிச்சயத்துக்குள்ள பேட்டிய. இல்லம்மா, நாள் கம்மியா தானே இருக்கு, அதான் அவசரப்படுத்தி கேக்கேன். அது வந்து ஆண்டி நிச்சய புடவை எடுக்கணும், அது இதுன்னு நிறைய வேலை இருக்கு. அதனால கொஞ்சம் டைம் தேவைப்படுது. நான் உங்களுக்கு பிறவு சொல்லி நீங்க மண்டபம் மட்டும் புக் பண்ணிருங்க. சரிம்மா, வாங்க எல்லாரும் சாப்பிடுவோம். சரி ஆண்டி, எல்லாரும் வாங்க போவோம். இந்த ஆள் என்ன ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்க. சரியான மிச்சர் வாயனா இருப்பான் போல. இதுவரை உன்னுடன் வாழ்ந்த நாட்கள் மறுமுறை வாழ்ந்திட வழி இல்லையா? இருளில தேடிய தேடல்கள் எல்லாம் விடியலை காணும் விதி இல்லையா? எப்படி அந்த